பெரிய திரையில் நடிக்கும் நடிகைகளைப் போலவே சின்ன திரையில் தொகுப்பாளினியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு இருப்பதோடு நல்ல பெயரும் புகழும் உள்ளது. அந்த வகையில் விஜயாக பணியாற்றிய மகாலட்சுமி பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீரியல்களில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய விஜய் மகாலட்சுமி பிரபல தயாரிப்பாளரான ரவீந்திரரை திருமணம் செய்து கொண்டதை அடுத்து இருவரும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கான ஜோடியாக மாறியதோடு அவர் ஸ்வீட் பொண்டாட்டி என்று சொல்லவும் இவர் அதற்கு பதிலாக பெஸ்ட் புருஷா என்ற வார்த்தையை போடுவதுமாக இருந்தார்கள். மேலும் பலரும் இவர்களது திருமணங்களை பற்றி பல்வேறு வகையான கலவை ரீதியான விமர்சனங்களை வைத்திருந்தது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அத்தோட இணையங்களில் அதிக ட்ரெண்டிங்கான தம்பதிகளாக இவர்கள் இருந்தாங்க. மேலும் சில ரசிகர்கள் இவர் பணத்திற்காக தான் இவரை திருமணம் செஞ்சு கொண்டாரு அப்படின்னு பல கருத்துக்களை சொல்ல, அதற்கான பதிலடியை ரவீந்தர் மிக சிறப்பான முறையில் கொடுத்திருந்ததும் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் அதிக அளவு தொடர்களில் நடித்த மகாலட்சுமி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கி, குறிப்பாக இவருடைய விவாகரத்து சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வெடித்தது அப்படின்னே சொல்லலாம். இதனை அடுத்து சின்ன திரையில் நடித்து வந்த ஈஸ்வரரை காதலித்து வருவதாகவும் வதந்திகள் பரவி வந்த நிலையில் இரண்டாவதாக ரவீந்திரரை திருமணம் செய்ததை அடுத்து ஈஸ்வர் இவரது திருமணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். வேளாங்கண்ணி மெட்ரிக் பள்ளியில் படித்த இவர் ஆங்கராக இருந்து தான் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் அரசி, பைரவி போன்ற சீரியல்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கொள்ளையடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். மேலும் ராதிகாவின் நிறுவனம் தயாரித்த செல்லமே, வாணிராணி, அரசி போன்ற தொடர்களில் நடித்து அசத்தியவர். ஆரம்ப காலங்களில் சீரியல்களில் நடிக்கும்போது இவருக்கும் அனில் என்பவருக்கும் திருமணம் நடந்து ஒரு குழந்தை இருந்தது. இந்நிலையில் வாணிராணி சீரியலில் நடிக்கும் போதே இவர் கர்ப்பிணியாக உண்மையாக நடிச்சிருந்தார் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து எடப்பாடி விளம்பரம் ஒன்றில் நடித்த இவர் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கி இடையில இதில் எல்லாம் எதற்கு நடிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய வகையில் பலரையும் பேச வச்சார். அடுத்தடுத்து வில்லியாக சீரியல்களில் களமிறங்கி இவர் ஈஸ்வரரை காதலித்து வந்தார். எனினும் அந்த காதல் கைகூடாத நிலையில் ரவீந்திரரை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அப்போது தான் இவர் மூத்த கணவர் அனிலுக்கும் இவருக்கும் விவாகரத்து பிரச்சனை சென்று கொண்டிருந்தது. மேலும் ஈஸ்வரின் மனைவி சுதாரித்து கொண்டதை அடுத்து இந்த விஷயத்தில் ஈஸ்வர் தப்பித்து கொண்டாரு அப்படின்னும் தெரிய வந்தது. சீரியல்களில் மட்டுமே வில்லத்தனத்தை செய்யும் மகாலட்சுமி இயல்பில் ஒரு அன்பான பெண் எனினும் 3 முறை காதலில் விழுந்து 2 முறை திருமணம் செய்து கொண்டார் என்ற விஷயம் தற்போது இணையத்தின் மூலமாக பரவி ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தாங்க சொல்லணும்.